ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, யாரு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நினைச்சுக்கிட்டு இந்த படத்தை ஒரு 30 நிமிடங்கள் பாருங்க. அவங்களே உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. ஸோ இதை ப்ராப்பராக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் உங்களுடைய கேரக்டருக்கு ஆப்ட் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து நீங்கள் பண்ணால் போதும். பட் மோஸ்ட் ப்ராப்பர்லி இது நீங்கள் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் நிறைய மெத்தட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா அது கூட சேர்ந்து இதையும் நீங்கள் பண்ணலாம். தவறே கிடையாது. இது உங்களுக்கு இதோட வேலையை ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இந்த மெத்தடு மட்டும் நான் இண்டிவிஜுவலாக பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். தப்பே கிடையாது. இண்டிவிஜுவலாக பண்ணலாம். இது வந்து மொத்தமாக 2 வழிகளை நம்ம பண்ணணும். 2 வேஸ்மே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் எது பவர்ஃபுல் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளியர் ஆகிக்கோங்க. நீங்கள் ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நபர் வந்து அவரை பற்றி தப்பான விதங்களாக யோசிக்கக்கூடாது. அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு அவங்கள நீங்கள் தப்பாக நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு, உங்கள் தவறுனால அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க, நீங்கள் பண்ண மிஸ்டேக்னால தான் அவங்க உங்ககிட்ட பேசுறது இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு நான் என்ன சரி பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு அவங்கள பற்றி நல்லதாக நினச்சிட்டு அவங்களுடைய நல்ல குணங்கள் நீங்கள் நினச்சிட்டு இதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க மேலே உள்ள கோபம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய நல்ல கேரக்டர், அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, அவங்களுடைய பிரிவுனால நீங்கள் எவ்வளோ வாடிட்டு இருக்கீங்க, அவங்க உங்களை எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நீங்கள் நினைக்கணுமே. அப்படி நல்ல எண்ணங்கள் என்னால் நினைக்கவே முடியலைங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபிள் ஆகாது. பிகாஸ் ஒரு நபர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவர் மேலே கோபத்தில் இருக்கீங்க. அவங்க வேணும்னு நினைச்சாலுமே அவங்க பண்ண துரோகம், அவங்க பண்ண ஏமாற்றங்கள் தான் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா பிரபஞ்சம் என்ன பண்ணும்? அவங்க இவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மேலும் பிரித்து தான் வைக்குமே. ஒரு சிம்பிள் லாஜிக்கில் தான். இதோட நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அவங்கள நீங்கள் மன்னிச்சுட்டு அவங்களுடைய நல்ல குணங்கள், அவங்க கூட இருக்கிறப்ப நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே மைண்டில் கொண்டு வந்து அதை நினச்சிட்டு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இது ஹைலி பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இதில் மொத்தம் 2 மெத்தடு. இந்த 2 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்று பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. இல்லை நான் 2யுமே கலந்து பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா 2லையுமே கான்செப்ட் தான். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீடு காயின் மெத்தட் அப்படின்னுவாங்க. ஜீடு காயின் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீடு சிம்பிள்ஸ், ஜீடு காயின், இது வந்து ஜேடு அப்படின்னு சொல்லுவாங்க சைனீஸில். இந்த மாதிரி நிறைய ஜீடு அப்படின்னுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ மாதிரி ஒன்று இருக்கும், சில நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டோனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க சைனீஸில். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இப்போ மணிக்குன்னா க்ரீன் கலரு, லவ்வுக்குன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் எப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது அன்பு சார்ந்தது, அதனால பிங்க் கலர். இது எப்படி இருக்கணும், எந்த மாதிரி அப்படின்னு நான் உங்களுக்கு பிக்சரில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு அமேசான்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அமேசானில் வாங்குறான்னு வாங்கிக்கலாம். இல்லை காசு செலவு பண்ணாமல் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும்? நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களோட ஆழ்மனதில் பதிய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கும், கிடைக்கும். நம்ம ஒரு விஷயத்தை ஆழ்மனதில் பதிய வைக்கிறோம் அப்படிங்கிற நமக்குள்ள டிஃபிகல்ட்டிஸ் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பர்சன் வந்து இல்லை இவங்க தான் என்னோட ஹஸ்பண்டு, இவங்க தான் என் ஒய்ஃபு, நான் பதிவு வைக்கிறேன் அப்படின்னு பதிய வைக்கிறீங்க. பதிய வச்சு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் நான் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் கல்யாணமே நடக்கல அப்படிங்கிற டாப்பிக்காக வருவீங்களே. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் உங்கள் ஹஸ்பண்ட், அவங்க தான் உங்கள் மனைவி நீங்கள் சொன்னாலும் உங்கள் ஆழ்மனம் வந்து உனக்கு தான் கல்யாணம் நடக்கல, அப்போ நீ பொய் சொல்கிற, ஏமாத்துற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்க என் கூட பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை பேசுகிற மாதிரி நான் நினச்சி கற்பனை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே அவங்க தான் கூட பேசவே இல்லையே, அப்போ நீ எப்படி பேசிகிட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆழ்மனம் நம்ம கூட சண்டை போடும். இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை ஒரு லோகோவாக ரெடி பண்ணுறோம். ஒரு லோகோ பார்த்தா இதுதான் அப்படிங்கிற மைண்டுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணே, ஒரு கடிச்ச ஆப்பிள் பழத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உடனே என்ன தோணும்? ஆப்பிள் பழம் கடிச்சிருந்தாவே அது ஆப்பிள் லோகோ அப்படின்னு தோணும். ஒரு 4 வட்டத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? ஆடி காரு. 5 வட்டத்தை பார்க்குறப்ப ஒலிம்பிக் சிம்பிள். இந்த மாதிரி ஒவ்வொன்றை பார்க்குறப்ப ஒரு லோகோ பார்த்தா இது இதோடையது அப்படின்னு தோணும். அதே மாதிரி கோவில் சிற்பங்களும் இந்த மாதிரி அந்த சின்னத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. அதே போல தான் இந்த ஜீடோட சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காதலை பிரதிபலிக்கக்கூடியதும், நம்மளோட உண்மையான அன்பை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியதும், மற்றும் காதலை நம்ம கிட்ட கொண்டு வந்து ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்றாகவும் இருக்கும். இந்த சிம்பிளை பார்த்தா உங்களுடைய உண்மையான காதல் வெளிப்படும்.
உங்களோட உண்மையான காதல் உங்ககிட்ட வரும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இதை நம்மளோட வலது பக்க மூலையில் பதிவு வைக்கணும். அது என்ன வலது இடதுங்கிறதுக்கு நான் அதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. நம்ம பிரெயினில் நம்மளோட ஆள் மனசில் பதிவு வச்சா போதும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலைல எழுந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு நல்லா மூச்சு காற்றை இழுத்து ப்ரீத்திங் எக்ஸசைஸில் பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட கம்ப்யூட்டர், உங்களோட மொபைலு, உங்களோட ஸ்மார்ட் வாட்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் ஒட்ட வச்சுட்டு அதையவே பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிங்க. உங்கள் மனக்கண்ட தெரியும். அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க. எதையும் நினைக்க வேண்டாம். இதை நீங்கள் ரெகுலராக பார்க்க என்ன ஆகுனா உங்கள் ஆழ் மனதில் பதியும். ஆழ் மனதில் பதிஞ்ச உடனே அந்த பர்சன் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து முன்னாடி நின்றுட்டு நான் வந்துட்டேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உன்னை தேடி வந்துட்டு அப்பெல்லாம் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வர வாய்ப்பு 90% இல்லை. இன்ஸ்டன்ட் அவங்கள அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிடங்களாவது நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகுமே. ஸோ இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 30 நிமிடங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 30 நிமிடங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகரிக்கிறீங்களோ, இதை பண்ணும்போது எப்படி வேறு எந்த தாட்ஸும் இல்லாமல் இதில் மட்டும் கவனம் செலுத்தி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேகமாக நடக்கும். நீங்கள் இதை பண்ணும்போது வேறு தாட்ஸ் டைவர்ஷனோடைய நானும் பண்ணுறேன் கடமைக்கு பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப லேட் ஆகும், அப்படியே கிடைக்காம கூட போகலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராப்பராக மைண்ட் செட்டோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேகமாக கிடைக்கும். மெத்தட் நம்பர் 2, இந்த ஜேடு காயினோட லிங்க் நான் வேணால் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நிறைய காயின்ஸ் இருக்குது. இல்லை நான் கொடுக்குற லோகோ கார்டு இல்லையா, இதே காயின் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே இருக்கும். இந்த லோகோ காயின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அமேசானில். ஒரு 200 சம்திங் தான் உங்களுக்கு வருமே. இந்த காயினை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கூடையே வச்சுக்கணும். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கையில் வச்சுக்கிட்டு இதை இருக்கிறப்பெல்லாம் என் அன்பு வெளிப்படுது, இது இருக்கும்போது நான் லவ் பண்ணவே என்னை தேடி வரப்போகிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது அந்த பர்சன் சடனாக முன்னாடி நின்றுவாருன்ட்டா அப்படி நிற்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணால் அவர் உங்களை தேடி வருவார் அப்படிங்கிற வாய்ப்புகளும் வழிகளும் வேஸும் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வழிகளை நீங்கள் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே தான் நான் உட்காந்துருப்பேன், அவனா கதை தொடர்ந்து உள்ளே வரணும்லாம் நினைக்காம அவர் வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீ இந்த கடைக்கு போனால் அவனை நீ அங்கே மீட் பண்ணலாம், இல்லை இவங்ககிட்ட நீ பேசினா அவங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு ஐடியாஸ் உங்களுக்கு நிறைய வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஓகே, ஸோ இப்படி பண்ணாதான் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமே. இப்போ நான் சொன்னது எங்கள் ஃபோன் கன்சல்டன்ட்டில் நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸில் இதுவும் ஒன்று. அதாவது இதுவும் ஒன்று, நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு மெத்தடில் கொடுக்க மாட்டோம், ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸாக கொடுப்போம். அதில் இதுவும் ஒரு மெத்தடாகவே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு பெய்ட் மெத்தட், 100% ஒர்க் அவுட் ஆகும். முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆல் தி பெஸ்ட்.